இலங்கையர்கள் எதிர்கொள்ளப் போகும் கடுமையான பொருளாதார நிலை. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி. பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கலாம். நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் மதகுருக்களின் செயல்கள். அமெரிக்காவின் அமைதி பயண திட்டம். ஈரான் பேச்சுவார்த்தை முறிவு குறித்து டொனால்டு டிரம்ப் அதிரடி. கட்டுநாயக்க விமான நிலைய தீர்வை வரியற்ற வர்த்தக நிலையங்கள் பிரிவில் முறைகேடுகள். தொலைபேசி அழைப்பில் திட்டமிடப்பட்ட திருட்டு. மட்டக்களப்பில் சொந்த மகளிடம் தந்தை செய்த இழிசெயல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையை நேற்று இரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பை சேர்ந்த 24 வயதுடைய யுவதியொருவரின் தந்தை தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதாக பாதிக்கப்பட்ட யுவதி போலீஸ் மா அதிபருக்கு இணையதளத்தினூடாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதையடுத்து போலீஸ் மா அதிபர் காரியாலயத்தில் இருந்து குறித்த பிரதேசத்தை சேர்ந்த போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து போலீசார் மதுபான சாலை விற்பனை நிலையம் ஒன்றில் கடமையாற்றி வந்த குறித்த 60 வயதுடைய தந்தையை நேற்றைய தினம் கைது செய்தனர். குறித்த யுவதி தனது தந்தை தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதால் அவருடன் இருக்க முடியாது என முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கைது செய்யப்பட்டவரின் கையடக்க தொலைபேசியை சோதனை செய்த போது அவர் ஆபாச படங்கள் மற்றும் காணொலிகளை அதிகமாக தரையிறக்கம் செய்து வைத்திருந்தமையும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கைது செய்தவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்த பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எகிரும் எரிபொருள் விலை திணறி வரும் அனுர அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி ஆட்சி பீடம் ஏறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகின்றது எனலாம். குறிப்பாக அடுத்தடுத்து உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளால் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை சந்தித்து வருவதுடன் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரும் திணறலை எதிர்கொண்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தவணை வெளியீடு மற்றும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் மே 31ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இதற்கிடையில் சர்வதேச எரிபொருள் நெருக்கடி காரணமாக விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையர்கள் எதிர்கொள்ளப் போகும் கடுமையான பொருளாதார நிலை. முக்கிய அதிகாரியின் எச்சரிக்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் மோதல்கள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டில் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் மத்திய கிழக்கு போர் தணியும் என கணிக்கப்பட்டிருந்தாலும் அதன் நீண்டகால நீடிப்பு காரணமாக நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றிரவு தென்னிலங்கை தொலைக்காட்சியொன்றில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் இதன்போது இந்த வாரம் எரிபொருள் விலை மேலும் அதிகரித்துள்ளது என்பதன் பொருள் அது தவிர்க்க முடியாமல் 5.4% முதல் 5.5% வரை அதிகரிக்கும் என்பதாகும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அதிகரிக்கும் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. இதற்கு காரணம் நாம் இதுவரையிலான தரவுகளை பார்க்கும் போது எரிபொருள் விலைகளின் அதிகரிப்பை மட்டுமே நம்மால் காண முடிகிறது. நுகர்வில் இன்னும் குறைவை நாம் காணவில்லை. அதனால்தான் பணவீக்கம் தவிர்க்க முடியாமல் 5% அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. மேலும் இது தொடர்ந்தால் அது 7% எட்டக்கூடும். அதற்கான ஒரு தயாரிப்பாக கடந்த வாரம் நமது பணவியல் கொள்கையை நாம் கடுமையாக்கினோம். இதன் மூலம் அடுத்த 3 மாதங்களில் தேவையை எப்படியாவது சமநிலைப்படுத்துவது, தேவையை குறைப்பதன் மூலம் பணவீக்கம் அதிகரிப்பதை தடுப்பதும் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது. நாங்கள் தேவையை கட்டுப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்கிறோம். அதே நேரம் சட்டபூர்வமாக சம்பாதித்த எந்த ஒரு பணத்தையும் இலங்கைக்கு அனுப்புவதற்கு எந்த ஒரு நபருக்கும் தடையில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டில் பணச்செலவை தொடர்பான சட்ட அமைப்பு உள்ளது. அதன்படி எந்த ஒரு சட்டபூர்வமான பணத்தையும் இலங்கையில் உள்ள ஒரு வங்கிக்கு வங்கி வாயிலாக அனுப்புவதற்கு எந்த தடையும் இல்லை. அது சட்டவிரோத பணமாக இருந்தால் அதை அனுப்புவது கடினம் என கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்ற
முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழி பகுதிக்குள் செத்தல் தேக்காய் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எண்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையால் அவற்றை அடையாளப்படுத்தவில்லை. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13 நாட்களில் 22 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைக்குழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணயக்குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் காசு வடிவிலான தாய்த்து மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணி புதைக்குழிக்குள் இருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் 262 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கலாம். பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய சங்கங்கள் அனைத்தும் இன்று அவசர கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளன. கடந்த நாட்களில் ஆரம்பத்தில் 12 ரூபாய் மற்றும் பின்னர் 24 ரூபாவினால் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டது. அதன் காரணமாக பேருந்துகளின் ஆரம்ப கட்டணம் தொடக்கம் அனைத்து கட்டணங்களையும் அதிகரிக்க அனுமதி கோரி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியிருந்தது. எனினும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது. இந்நிலையில் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய அனைத்து சங்கங்களும் இன்று திடீர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளன. பேருந்து கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலான சங்கங்களின் நிலைப்பாடாக உள்ளது. நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் மதகுருக்களின் செயல்கள் அடுத்தடுத்து பதிவாகும் சிறுவர் துர்நடத்தைகள். நாட்டில் அண்மை காலமாக சிறுவர் துஷ்பிரயோகங்களும் பாலியல் வன்புணர்வுகளும் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் அனுராதபுரம் அட்டமசானாதிபதி தேரர் சிறுமியொருவரை பாலியல் துர்நடத்தைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். இவ்விடயம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று கண்டியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் 14 வயது சிறுமியை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மௌலவி ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் 2012ஆம் ஆண்டு சிறுவன் ஒருவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 74 வயது நபருக்கு இன்று குற்றவாளி என அறிவித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வாறு அதிகரித்து வரும் சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு மத்தியில் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கேள்வி மனவேதனை அளிப்பதாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் அமைதி பயண திட்டம். லெபனானில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதலை குறைக்க புதிய முயற்சி. லெபனானில் நிலவி வரும் மோதல்களை குறைப்பதற்காக அமெரிக்கா ஒரு புதிய பயணத்திட்ட வரைவு முன்மொழிவை வழங்கியுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின்படி லெபனானின் பெய்ரூட் நகரில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களை நடத்தாமல் இருக்க பதிலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீதான தனது அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இந்த அமைதியான சூழல் படிப்படியாக இருதரப்பு பகைமையையும் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர உதவும் என்று அமெரிக்கா நம்புகிறது. இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ, லெபனான் ஜனாதிபதி யோசப் அவுன் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இருப்பினும் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாதளவுக்கு லெபனானின் லிதானி நதிக்கு வடக்கே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 12ஆம் நூற்றாண்டு பியூபோர் கோட்டையை இஸ்ரேலிய ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதனை ஒரு வியத்தகு மாற்றம் என்று குறிப்பிட்ட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஹிஸ்புல்லாவின் பிடியில் இருந்த பகுதிகளில் தங்களது கட்டுப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்த ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் திங்கட்கிழமையன்று பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியேவில் உள்ள ஹிஸ்புல்லா தளங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் அவர் ஆணையிட்டுள்ளார். கடந்த மார்ச் 2 முதல் தொடங்கிய இந்த தீவிர மோதல்களால் லெபனானில் இதுவரை 3412க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 10,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 17 அன்று அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இருதரப்பும் மதிக்காமல் தொடர்ந்து மீறி வருவதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டி வரும் நிலையில் பிரான்ஸ், பிரிட்டன், கத்தார் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் இஸ்ரேலின் இந்த தீவிர ராணுவ போக்கிற்கு தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. ஈரான் பேச்சுவார்த்தை முறிவு குறித்து டொனால்டு டிரம்ப் அதிரடி. ஈரான் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியுள்ளதாக வெளியான தகவல்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவது குறித்து ஈரான் இதுவரை தங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு சாதகமான ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானை காக்க வைப்பதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நாம் இதுவரை அதிகமாக பேசிவிட்டோம் என்று நினைக்கிறேன். எனவே இப்போது நாமும் அமைதியாக இருப்பது மிக
மிகவும் நல்லது என ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் குறித்து தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த நடவடிக்கை காரணமாக அமெரிக்கா மீண்டும் முழு அளவிலான ராணுவ தாக்குதல்களை தொடங்கப் போவதில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் பொருள் நாம் உடனடியாக அங்கு சென்று எல்லா இடங்களிலும் குண்டுகளை வீசப் போகிறோம் என்று அர்த்தமல்ல என அவர் கூறியுள்ளார். ராணுவ தாக்குதல்கள் இல்லாவிட்டாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் கடல்சார் தடைகள் தொடரும் என்பதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். நாங்கள் மௌனமாக இருப்போம், ஆனால் எங்களது கடற்படை முற்றுகையை தொடர்வோம். அந்த முற்றுகை என்பது ஒரு வலுவான எஃகு சுவர் போன்றது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அவசரமாக ஒப்பந்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் அல்லது அழுத்தம் எதுவும் தமக்கு இல்லை என ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானை விட அமெரிக்காவே தற்போதைய சூழலில் சாதகமான நிலையில் இருப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய தீர்வை வரியற்ற வர்த்தக நிலையங்கள் பிரிவில் முறைகேடுகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் தேர்வையற்ற வரியற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் அங்கு பெரும் முறைகேடுகள் நடப்பதாகவும் பயணிகள் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் சிலர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். வெளிநாட்டுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட தேர்வை வரியற்ற நிறுவனம் இலங்கையின் சுங்க மற்றும் விமான நிலைய சட்டங்களை மீறியதாக ஏற்கனவே பல விசாரணைகளை எதிர்கொண்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட சுங்க வரம்புகளை மீறி இங்கு அடிக்கடி வர்த்தக பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் துறைசார் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான செயல்கள் பயணிகளின் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் மற்றும் அவர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் சுங்கம் மற்றும் மதுவரி ஏய்ப்புகளின் காரணமாக அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய பெரும் வருமானம் இழக்கப்படும் அபாயமும் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழில் தொலைபேசி அழைப்பில் திட்டமிடப்பட்ட திருட்டு. சிசிடிவியில் சிக்கிய திருடர்கள். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை கொம்மாத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் ரூபாய் 1,15,00,000 பணத்தை திருடியதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேரடாவிலை சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் 19 வயது இளைஞர் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நெடுங்கணியை சேர்ந்த மற்றொரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணை மற்றும் சிசிடிவி காட்சிகளின் ஆய்வின் மூலம் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கடந்த 27ஆம் தேதி பகல் நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த இருவரும் திருட்டை மேற்கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் வெள்ளைச்சந்தியிலும் மற்றொருவர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டனர். மேலதிக விசாரணைகளில் வீட்டில் அதிகளவு பணம் இருப்பதை கண்ட இருவரும் நெடுங்கணியிலுள்ள நபருடன் வீடியோ அழைப்பின் மூலம் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் முழு பணத்தையும் எடுத்து வருமாறு அறிவுறுத்தியதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் பணம் நெடுங்கணிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள காணியொன்றில் புதைத்து வைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் திரும்பிய வேளையிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள நெடுங்கணி நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களிடமிருந்து ரூபாய் 74 லட்சம் பணம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களை நீதிமன்ற அனுமதியுடன் தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வல்வெட்டித்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.